வாடி போய் பேசலாம். தம்பி தம்பி, நீங்க கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தோம் தம்பி. ஆமா தம்பி, வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துல துப்பாக்கி வச்சிருக்கவங்க, பாடி கார்ட்ஸ், கார் டிரைவர்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்களே. இன்னைக்கு யாருமே இல்லையே, என்னாச்சு தம்பி? ஐயோ பிச்சை சமாளிப்போம். மனசு நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதனால தான் யாரும் என் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்னாச்சு தம்பி உங்களுக்கு? எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் சண்டை போட்டுட்டேன். அவரும் நானும் இப்ப சின்ன மனசாரத்துல இருக்கோம். அந்த சோகத்துல இருந்து என்னால வெளியே வர முடியல. தம்பி, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு நீங்க சொல்றது தாமரையை தான் நான் சொல்றேன். மறைக்காதுங்க, தெரியாம பேசிட்டா. தயவு செஞ்சு நீங்க கோச்சுக்காதீங்க தம்பி. இங்க பாருங்க சிஸ்டர், தம்பி தாமரை எனக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க எனக்கு சிஸ்டர் தானே வேணும்? ஆமா, சிஸ்டர் தான் தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோ இல்ல கை கட்டி நின்னு கெஞ்சி கேட்டோ எனக்கு சுத்தமா பழக்கம் இல்ல. சரி பண்ணிக்கணும். வெளியில போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக வரட்டும். வா தாமரை, வா வா. அம்மா, யாருமா இவங்களா? அன்னைக்கு இந்த மாப்பிள்ளை போட்டோ தாண்டி உனக்கு காமிச்சாங்க, இவனா அது? எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா. கோயிலுக்கு போயிட்டு வர எம்பிட்டு நேரம் ஆகுதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து எம்பிட்டு நேரமா காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? அரிய சாவித்திரி, சம்பந்த வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? வணக்கம். வணக்கம். வணக்கம் அண்ணே, என்ன விஷயம் வந்து எங்களை உடனே வர சொன்னீங்க? எல்லாம் நல்ல விஷயம் தாமா. தாமரைக்கு கல்யாணத்தையும் நிச்சயத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இன்னைக்கு யதார்த்தமா ஜோசியரை போய் பார்த்திருக்காங்க. கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தத்தையும் ஒரே நாள்ல வச்சுக்க கூடாது, முடிஞ்சா 2 நாளைக்கு முன்னாடியே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருங்க, கல்யாணத்தை அப்புறமா வச்சுக்கிறீங்கன்னு சொன்னாராம். எனக்கு போன்ல அந்த விஷயத்த சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. நானும் நம்ம குடும்ப ஜோசியர் கிட்ட விசாரிச்சப்ப இன்னைக்கு கூட மத்தியானம் 3 to 4 நல்ல நேரம் இருக்கு, அந்த நேரத்திலேயே நிச்சயத்தை பண்ணி முடிச்சிருங்கன்னு சொன்னாரு. அதான் நீயும் தாமரையை வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களை வர சொன்னோம். நீயும் தாமரையை வந்த உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம். அதனாலதான் உங்களை வர சொன்னோம். அங்க பாருங்களேன், திடீர்னு நிச்சயம் சொன்ன உடனே